Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NCERT Maths Class 8 Chapter 12 பார்க்க போகிறோம். Factorization, Exercise 12.1ல second question. Factorize the following expressions. First sum, 7x minus 42. First term 7x எடுத்துக்கிறோம். 7 into x minus the 42. இதை factor பண்ணுறோம். 42, 2 21s are 42, 3 7s are 21, 7 1s are 7. 2 into 3 into 7. இப்போ இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. இப்போ அந்த 7 எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் காமனாக இல்லை. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? இங்கே எக்ஸ் இருக்குது, இந்த மைனஸ் இந்த 2 into 3. இப்போ 7 x minus 2 into 3 6 bracket. Answer. Second sum 6p minus 12q. இப்போ இந்த 6p எடுத்துக்கிறோம். 2 into 3 into இந்த p minus 12க்கு பதிலாக LCM பண்ணுறோம். 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 3. எப்படி எழுதுகிறோம்? 2 into 2 into 3 into இந்த q. இப்போ இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, 2, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, into 3. வேறு எதுவும் காமனாக இல்லை. அப்போ பேலன்ஸ் இருக்க p இந்த மைனஸ் 2 into q. இது எப்படி எழுதுகிறோம்? 2 into 3 6 p minus 2 into q 2q. The answer. Third sum 7a square plus 14a. இப்போ இந்த 7a எப்படி பிரிக்கலாம்? 7 into a into a. a square இருக்கிறனால a into a போட்டோம். Plus இந்த 14a. 14 எப்படி பண்ணலாம்? 14 2 7s are 14, 7 1s are 7. எப்படி எழுதுறான்? 2 into 7 into a. நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது, 7 2, இங்கே ஒரு a இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது. வேறு எதுவும் காமனாக இல்லை. இப்போ மிச்சம் இதில் என்ன இருக்குது? a ப்ளஸ் இதில் ஒரு 2 இருக்குது, 2. அப்போ 7 into a 7a, a plus 2. The answer. Fourth sum minus 16z plus 20z cube. First minus 16z எடுத்துக்கிறோம். மைனஸ்க்கு பதிலாக minus 1 எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த 16 எடுத்துக்கிறோம். 16 ஃபேக்டர் பண்ணுறோம். 2 8s are 16, 2 4s are 2 2s are 2 1s are 2 into 2 into 2 into 2 into z plus அது 20z. 20 எடுத்தோம்னா 2 10s are 20, 2 5s are 10, 5 1s are 5. எப்படி எழுதலாம்? 2 into 2 into 5 into z cube-னால z into z into z. இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்கணும். இதில் ஒரு 2 காமனாக இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இன்ட்டு 2. இங்கே ஒரு z இருக்குது, இங்கே ஒரு z இருக்குது, இன்ட்டு z. மிச்சம் என்ன இருக்குது? இந்த மைனஸ் 1, இந்த 2, இந்த 2 ப்ளஸ் இதில் என்ன மிச்சம் இருக்குது? 5 into z into z. இது எப்படி எழுதலாம்? 2 into 2 4, 4z. இதில் மைனஸ் 2 into 2 4, இந்த மைனஸ் 1 மைனஸ் ப்ளஸ் 5 into z ஸ்கொயர், 5z ஸ்கொயர். இது ஆன்சர். அடுத்து 5th sum
20l square m plus 30alm. இப்போ ஃபஸ்ட்டு 20l square m எடுத்துக்கிறோம். 20 LCM பண்ணுறோம். 2 10s are 20, 2 5s are 10, 5 1s are 5. இது எப்படி எழுதலாம்? 2 into 5 into l ஸ்கொயருங்கிறதுனால 2l into m plus 30 alm. 2ஆல் பண்ணுறோம் 15, 3ஆல் பண்ணுறோம் 5, 5ஆல் பண்ணுறோம் 1. எப்படி எழுதலாம்? 2 into 3 into 5 into a into l into m. இப்போ இது ரெண்டு டேர்ம்லையும் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. 2, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது இன்ட்டு 5. இங்கே ஒரு எல் இருக்குது, இங்கே ஒரு எல் இருக்குது இன்ட்டு எல். இங்கே ஒரு எம் இருக்குது, இங்கே ஒரு எம் இருக்குது இன்ட்டு எம். காமனாக இருக்கிறதெல்லாம் எழுதியாச்சு. காமனாக இல்லாததெல்லாம் உள்ளே எழுதணும். இங்கே ஒரு 2 இருக்குது இன்ட்டு எல் ப்ளஸ் 3. இங்கே என்ன இருக்குது? ஏ. இதெல்லாம் எழுதியாச்சு. 2 into 5 10, l into m lm. 2l plus 3a. That's 6th sum. 5x square y minus 15xy square. இப்போ இந்த 5x square எடுத்துக்கலாம். 5 into x into x into y minus the 15x square எடுத்துக்கலாம். இந்த 15 LCM பண்ணோம்னா 3 5s are 15, 5 1s are 5, 3 into 5 into x into y into y. y ஸ்கொயர் இருக்கிறனால y into y. இப்போ இதில் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு 5 காமனாக இருக்குது, இங்கே ஒரு 5 காமனாக இருக்குது. இங்கே ஒரு எக்ஸ் காமனாக இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் காமனாக இருக்குது இன்ட்டு இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் காமனாக இல்லை. அடுத்தது மிச்சம் என்ன இருக்குது? இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது மைனஸ் இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது. இப்போ 5 into x into y, 5xy into x minus 3 into y, 3y. இது ஆன்சர். Next 7th sum. 10a square minus 15b square plus 20c square. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 10a square எடுத்துக்கலாம். 10 வந்து LCM பண்ணுறோம். 2 5s are 10, 5 1s are 5. இது எப்படி எழுதலாம்? 2 into 5 into a ஸ்கொயருக்கு பதிலாக a into a மைனஸ் நெக்ஸ்ட் இந்த 15b ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்போ 15 ஃபேக்டர் பண்ணோம்னா 3 5s are 15, 5 1s are 5. 3 into 5 into b ஸ்கொயருக்குனா b into b ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த 20c ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். 20 LCM பண்ணோம்னா 2 10s are 20, 2 5s are 10, 5 1s are 5. இது எப்படி எழுதலாம்? 2 into 2 into 5 into c ஸ்கொயர் இருக்கிறதுனால c into c. இது மூணுல என்ன காமனாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. வேறு எதுவுமே காமனாக இல்லை. இப்போ மிச்சம் என்ன இருக்குது? இங்கே ஒரு 2 இருக்குது இன்ட்டு a இன்ட்டு a மைனஸ் இங்கே ஒரு 3 இருக்குது, b இருக்குது, இன்னொரு b இருக்குது ப்ளஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு c இன்ட்டு c. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 5 2a ஸ்கொயர் மைனஸ் 3b ஸ்கொயர் ப்ளஸ் 4c ஸ்கொயர். இது ஆன்சர். Next 8th sum. Minus 4a squared plus 4ab minus 4ac. இப்போ
ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் a ஸ்கொயரை எடுத்துக்கிறோம். மைனஸ்க்கு பதிலாக -1 போட்டுக்கிறோம். 4 2 into 2 a into a ப்ளஸ் 4ab அப்படி எடுத்துக்கணும். 2 into 2 into a into b minus 2 into 2 a into c. இது மூணில் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு 2 இருக்குது, 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 இங்கே ஒரு a இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது. வேறு எதுவும் காமனாக இல்லை. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? இந்த -1 இங்கே ஒரு a into a ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? ஒரே ஒரு b மைனஸ் இங்கே என்ன இருக்கும்? ஒரே ஒரு c. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 into 2 4 into a. இங்கே என்ன மிச்சம் இருக்குது? -1 into a minus a plus b minus c. The answer. Next, 9th sum. X square y z plus xy square z plus xy z square. The first x square y z எடுத்துக்கிறோம். x ரெண்டு வாட்டி எழுதுகிறோம். y into z plus next இந்த term எடுத்துக்கிறோம். x into y square ரெண்டு இருக்கிறனால 2 into z plus x into y into z ரெண்டு இருக்கிறனால z into z. இப்போ இது மூணுலேயும் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு x காமனாக இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது x. இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது, y. ஒரு z இருக்குது, இங்கே ஒரு z இருக்குது, இங்கே ஒரு z இருக்குது, z. மிச்சம் இங்கே என்ன இருக்குது? ஒரே ஒரு x இருக்குது ப்ளஸ் இங்கே y இருக்குது ப்ளஸ் இங்கே ஒரு z இருக்குது. அப்போ x into y into z, x y z, x plus y plus z. Answer. Next 10th sum. ax square y plus bxy square plus cxy z. இப்போ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். a into x square x into x into y plus next bx square b into x into y ரெண்டு தடவை இருக்குது, y into y plus c into x into y into z. இது மூணுலேயும் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. x இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது, o into y. இதில் வேறு எதுவும் காமனாக இல்லை. இப்போ மிச்சம் என்ன இருக்குது? a into x plus b into y plus c into z. x into y xy, a into x ax plus b into y by plus c z. Answer.